அவன் ஜானகியை காப்பாத்துனது எல்லாம் சரிதான். அவ அந்த இடத்துல அந்த மாதிரி நடந்துகிட்டது தப்புதான். போலீஸ் கிட்ட சொல்லியாச்சு, அவங்க பாத்துக்க போறாங்க. ஆனா மாமா, நீங்க அங்க கதிர்காக பேசலன்னதும் அவன் எப்படி துடிச்சு போயிட்டான் தெரியுமா? கதிர் வீட்டுக்கு போய் கூட மாமா எனக்காக ஒரு வார்த்தை கூட பேசலேன்னு சொல்லி சொல்லி வருத்தப்பட்டான் மாமா. அவன் வருத்தப்பட்டா நான் இப்ப என்ன பண்றது? எது உண்மையோ அதை ஏத்துக்கணும். நம்ம வாழ்க்கையில எதையுமே பின்னாடி போய் எழுதி மாத்திட்டு இருக்க முடியாது. அதுக்காக வருத்தப்படுறதுனால எதுவும் மாற போறது இல்ல. எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டு நம்ம பக்குவமா வாழணும். சரி பெரியப்பா, இப்போ பிரச்சனை அது இல்ல. இப்போ பிரச்சனை என்னன்னா, கதிரை பார்த்து புவனா பேசினதுதான். உண்மையிலேயே கதிரோட அப்பா அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இல்ல தெரிஞ்சும் சொல்லாம இருக்கீங்களா? இல்லனா சொல்ல முடியாத சூழ்நிலையா? இது என்ன கேள்வி? எனக்கு தெரிஞ்சா நான் தெரியும்னு சொல்ல போறேன். இதெல்லாம் மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவனோட அப்பா அம்மா யாரு, அவங்க பேர் என்ன, இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அதனால திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருக்காதீங்க, வேலையை பாருங்க. அண்ணி, இதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. பெரிய மாமா நழுவுற மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல பார்வதி, எனக்குமே எதுவும் தெரியாது.